எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து பப்பாளி பழத்தை வந்து எப்படி வெட்டலாம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த தோலெல்லாம் சீவி எப்படி எடுக்கலான்னு. முதல்ல வந்து பின்னாடி இருக்கிற அந்த காம்பு பகுதியை நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்து தோலை வந்து ஒரு கத்தியை வச்சு நல்லா ரொம்ப ஷார்ப்பாக இருக்க கத்தியெலாம் எடுக்காதீங்க. கொஞ்சம் மீடியமாக இருக்கிற கத்தியாக எடுத்து இந்த மாதிரி வந்து தோலை நல்லா வந்து சீவி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீவி எடுத்து நல்லா லேசாக வந்து தோல் பகுதி மட்டும் வர்ற மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துகிட்டு அதை வந்து அதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க. அவங்க வந்து உடம்பு நல்லது. நல்லா வந்து சாப்பிட்றதுனால இந்த பப்பாளி பழத்தில் வந்து எக்கச்சக்க வந்து சத்தான பொருள் இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் நல்லா தாய்மார்கள் வந்து அவங்களுக்கும் நல்லது. இந்த மாதிரி சாப்பிட்றது வந்து பப்பாளி பழம்லாம் சாப்பிட்றது குழந்த பிறந்ததுக்கப்புறம் நல்லா வந்து அவங்களுக்கு இந்த வந்து மோஷனில் நல்லா போகும். எல்லாமே வந்து நல்லா வந்து ஒரு சத்துள்ள ஆகாரமான இது வந்து இந்த பப்பாளி பழம். விலையும் வந்து சீப்பாக கிடைக்கும். அதே வேறு நேரத்தில் வந்து ஆரோக்கியமும் ஜாஸ்தி. நல்லா வந்து மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி இந்த பப்பாளியை சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. அந்த காயாக இருக்கும்போது வந்து நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து அதை கூட வச்சு நீங்கள் பொரியலும் குழம்பும் வச்சு செய்யலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது வந்து உங்களுக்கு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். சுகர் பேஷண்ட்லாம் வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் வந்து அந்த பப்பாளி பழத்தெல்லாம் சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து உடம்புக்கு வந்து நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் வந்து சாயங்காலம் ஸ்நாக்ஸாக ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த பப்பாளி பழத்தை வந்து வெட்டி ஒரு கிணத்துல வெட்டி போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. இந்த விதையெல்லாம் அதுக்கப்புறம் எடுத்துருங்க. ரெண்டாக வெட்டிட்டு இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த மஞ்சள் கூட அதை கூட வெட்டி எடுக்கணும் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா விட்ருங்க. அதை ரெண்டாக அப்படி வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன துண்டாக வந்து வெட்டி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதெல்லாம் எடுத்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கிணத்துல போட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஏதாவது இருந்தால் அதை வச்சு கொடுத்துருங்க. கொடுத்து அதை வந்து எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க. நல்லா வந்து ஆரோக்கியமான உணவு. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா இதுவாக இருக்கும். சாப்பிடும்போது ஜில்லுன்னு இருக்கிறதுனால பிள்ளைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பப்பாளி வாங்கி வந்து அதை வெட்டி எடுத்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது மாதிரி வெட்டி கொடுங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, அந்த பெல் பட்டனை வந்து அமுக்கிடுங்க. இந்த மாதிரி